சிஜேபியின் போராட்டம் 10வது நாளை கடந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. அதில் சோனம் வாங்கே அவர்கள் உண்ணாவிரத போராட்டம் அறிவித்து இன்று 3வது நாளாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆம் நேயர்களே, இந்த போராட்டம் அதனுடைய நோக்கத்தை நோக்கி வெற்றிகரமாக போய்கிட்டு இருக்கு. அதாவது சோனம் வாங்குஜே கிட்ட நிருபர்கள் பேட்டி கேட்குறாங்க. அவருக்கு அதை பதில் சொல்றாரு. என்ன எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க, உண்ணாவிரதம் இருக்கிறீங்களா, 2வது நாள் ஆச்சா, உடவுலலாம் எப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு என்ன கேட்குறாங்க. நான் அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லுவேன். இனி என்ன நடக்க போகுது பாருங்க. இனிமே தான் ஆட்டமே ஆரம்பம். அதாவது இனிமே தான் ஆட்டமே ஆரம்பமாக போகுது அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்காருங்க. இது சாதாரண வார்த்தை இல்லை. ஒரு உருது கவிஞர் மீர்தகி மீர் எழுதிய புகழ்பெற்ற கவிதை வரியாகும். ஒரு பெரிய போராட்டத்தின் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போதே இனிதான் ஆட்டம் ஆரம்பம் என்ற அர்த்தத்தில் அவர் இதை குறிப்பிடுகிறார். ஒரு பெரிய போராட்டம் ஆரம்ப கட்டத்தில் இருக்கும்போது அது பார்க்கறதுக்கே லேசா இருக்கும். அது போக போக இனிமேதான் ஆட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற அந்த உருது கவிஞருடைய கவிதையை அவர் கோடிட்டு காமிச்சிருக்கிறார். அவர் லடாக்கில் நிறைய போராட்டம், சமூக அமைப்புகள் மீது தாக்குதல், அது போல இளைஞர்களுடைய எல்லாரையும் அரசாங்கத்துக்கு எதிராக கேள்வி கேட்குறவங்கள தீவிரவாதிகள் சொல்லத்துக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து நிறைய உண்ணாவிரத போராட்டம் நடத்தி அதெல்லாம் வெற்றி பெற்றவர். ஜெயிலெலாம் சர்வசாரம் அவரை தூக்கி உள்ளே வச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் கவலைப்படுற ஆளும் கிடையாது. தன் உடல்நிலை வருத்தி அவர் உட்கார்ந்து இருக்கிறாருன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. இதனுடைய அதிர்வாலைகள் தீபக், அதாவது அபிஜித்துக்கு குறிப்பிடும்போது இன்னைக்கு அதாவது மத்திய அரசே லேச ஆட்டம் கண்டிருக்கு. இந்த பாரதிய ஜனதா என்னென்னமோ பண்ணி இதை முடிவு கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க. விவசாயிகள் பேரணியா, விவசாயிகளை கிளம்பி வந்துடுவாங்களா, அவங்க வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அதுக்கடுத்துல அந்த போராட்டத்தின் அளவை சுருக்குனாங்க. அதை மாதிரி அங்கே வரும் மாணவர்களை தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறதுக்கு, ஒரு வன்முறையை தூண்டிடுறதுக்கு சமூக விரோதிகள்லாம் உள்ளே போய் அவங்கள அடிக்கவும் கேள்வி கேட்கவும் என்னென்னமோ செஞ்சாங்க. ஆனால் அவங்க அகிம்சை, காந்திய வழி அப்படின்னு எடுத்ததுனால, அதில் தீவிரமாக இருந்ததுனால அவங்க யார்கிட்டையும் எதிர்த்து கூட பேசலை, அடிக்கலாங்க. எந்த ஒரு பத்திரிகையிலையும் இந்த மாதிரி சிஜேபி மாணவர்கள் கலவரம் பண்ணாங்க, அது பண்ணாங்க, எங்கேயும் ஒரு கேள்வி கிடையாது, ஒரு நியூஸ் கிடையாதுங்க. சமூக விரோதிகள் பூந்தாங்க, அடித்தாங்க, அவங்கள கைது செய்தாங்க, அப்படி தான் சொல்லி நியூஸ் வந்திருக்குங்க. அவங்க தூண்டப்பட்டாங்க. ஆனால் அவங்க அகிம்சையை கடைப்பிடிச்சதுனால, அபிஜித்துக்கு சொன்ன மாதிரி அவங்க அகிம்சையை கடைப்பிடிச்சதுனால இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்கு. அப்படி ஒரு கலவரம் வந்திருந்ததுன்னா அங்கே இருக்கிறவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டு அந்த பந்தல் கிந்தெல்லாம் பொறிச்சு விட்டு தீவிரவாதிகள் பார்த்தீங்களா, பப்ளிக் பொருளை அடித்து நொறுக்கிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்கன்னு பல கேஸை போட்டு உள்ள தூக்கி போட்டிருப்பாங்க. அப்புறம் அவங்கள பெயில் எடுக்கணும், இது எடுக்கணும், அதுதான் பிரச்சனை. அடுத்த கட்டத்துக்கு அந்த போராட்டம் போகும். ஆனாலும் அதில் ஒரு முட்டுக்கட்டையை போட்டிருப்பாங்க. இப்போ இந்த போராட்டம் தொடர்ந்து வருவதனால பிஜேபி அரசுக்கு நெருக்கடி வந்தாச்சு. ஏன்னா அதில் பாதிக்கப்பட்ட உலகமே இல்லை, மன்னிக்கணும், இந்தியா முழுவதும் அந்த தேர்வு முறைகளில் பாதிக்கப்பட்ட குடும்பம், எத்தனை மாணவர்கள் தற்கொலை பண்ணாங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆனாங்க, நல்லா படிக்கிற பசங்களாம் ஃபெயில் ஆயிருக்காங்க, என்ன காரணம் அப்படின்ட்டு அதில் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் எல்லாமே ஓப்பனாக இப்போ தொலைக்காட்சியிலையும் சரி, அதாவது மீடியாக்களையும் பேட்டி கொடுக்குறாங்க. அவங்களே ஒரு ஷார்ட் வீடியோ எடுத்து போடுறாங்க. போட்டு இது மற்ற ஜனங்களுக்கு ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுது. உண்மையிலே இப்படி நடந்துட்டு இருக்க, இந்த அரசாங்கத்தை பற்றி கேள்வி கேட்க மாட்டேங்க, இந்த வருங்கால மாணவர் நிலைமை எப்படி இருக்குன்னா, இந்த வருங்காலத்து ஆளப்போற இவங்க தானே, இவங்க நிலைமை எப்படி இருக்குன்னா அந்த அரசாங்கம் என்ன செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி இன்னைக்கு மீடியாவில் எழுந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பிஜேபி அரசு நைஸா அமைச்சரவை மாற்றம் சொல்லி அவங்க ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணி தர்மேந்திரா பிரதானத்துக்கு வேற ஒரு போஸ்டில் போடுற மாதிரியும், அந்த கல்வி அமைச்சர் பதவிக்கு வேற ஒரு ஆளை கொண்டு வைக்கிற மாதிரியும் இப்போ பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குதுங்க. உங்களுக்கு இந்த நியூஸ்லாம் தெரிஞ்சிருக்குங்க. அப்போ இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, இது வரைக்கும் 12 வருஷமா ஒரே போஸ்ட்ல இருந்தவங்க இப்போ மாற்றப்படுறாங்கன்னா இந்த மாணவருடைய எழுச்சி தான். இப்போ அப்படியே இவங்க மாற்றி போட்டாலும் அவர் ராஜினாமா செய்யறதான கோரிக்கை. அடுத்தல இந்த போராட்டம் வேற தோசை நோக்கி பயணிக்குங்க. சரி, இந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு 3 பேர் அந்த போராட்ட களத்தில் இந்தியாவில் பல பகுதியிலேருந்து அவங்க கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அதை மட்டும் லேசாக பார்ப்போம்.
அந்த தகப்பனார் அந்த பெண்ணை பத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. அந்த கூட்டத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்க, இது எங்களுடைய சிறிய குழந்தை அமேரா ஜெய்ப்பூரில் உள்ள டிவைன் பள்ளியில் படித்து வந்தால் இவள் 23ஆம் தேதி 2026 அன்று தற்கொலை செய்து கொண்டாள். ஆனால் அதை நான் தற்கொலை என்று சொல்ல மாட்டேன், கொலை என்றுதான் சொல்லுவேன். ஏனெனில் ஒரு வாரம் வரை போலீசாரை உள்ளே நுழைய விடவில்லை. ஒரு வாரம் வரைக்கும் போலீஸ் வந்து அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு தகப்பனார அவ தங்கியிருந்த வாழகத்துக்குள்ளே விடலையாம். அதுக்கு மாதிரி பெற்றோர் பள்ளி நிர்வாகமும் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு ஃபோன் கூட சொல்லலையாம், ஃபோன் பண்ணி கூட சொல்லலையாம். இது குறித்து எந்த ஒரு விசாரணையும் நடக்கவில்லை. பெற்றோரை தொடர்பு கொண்ட போது அதுக்கப்புறமா பெற்றோர்கள் வந்து நேராக போய் தொடர்பு கொண்ட போது அவளுக்கு ஒரு சின்ன காயம்தான் ஏற்பட்டிருக்கு என்று கூறினார்கள். அதை அவளுடைய பெற்றோர்கள் நேரடியாக இங்கே வந்து கூறினார்கள். இன்று அவளுடைய பிறந்த நாளும் கூட. இப்போது நள்ளிரவு 12 மணி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு அவள் பிறந்த நாள். இன்னைக்கு நள்ளிரவு 12 மணி ஆயிடுச்சு. அதையும் கடந்து போயிடுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை இங்க பெண் குழந்தை தற்கொலை பண்ணுது. இந்த கல்வி தரம் இது சீரழிந்து இருக்கிறனால தான் தற்கொலை பண்ணியிருக்கிறா. இதனால என்னென்ன விஷயங்கள் நடந்ததுன்னு எங்களுக்கு தான் தெரியுங்க. இதனால் நாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தோம். இன்னைக்கு இந்த போராட்டத்தின் மூலம் அதை நாங்கள் வெளிப்படுத்த வரோம். ஏன்னா எங்களை மாதிரி எல்லா குழந்தைங்களும் இருக்குது, மன உளைச்சல தான் இருக்குது. இந்த கல்வி முறையே சரி கிடையாது. அதனால நாங்கள் சொல்ல வந்தோம் அப்படின்னு வெளிப்படையாக அங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு மாணவனுடைய பெற்றோர் அவங்க வந்து எங்கள் மாணவன் வந்து ரொம்ப பிரில்லியண்ட்டுங்க, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுவான், நல்லா படிப்பாங்க, ஆனால் அவனுக்கு மறைவுக்கு காரணம் இந்த அரசு தாங்க அப்படின்னு சொல்லி அவன் முகத்தை பாருங்கன்னு சொல்லி அவன் ஃபோட்டோவை தூக்கி இந்த கூட்டம் முழுக்க அபிஜித்துக்கு தூக்கி காட்டவும் எல்லாரும் பார்க்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த மாணவன் பாதிக்கப்பட்டிருக்கான். அவன் தற்கொலைக்கு காரணம் என்னன்னு கேட்டால் அவன் தீவிரவாதியான். அதாவது இவங்க வந்து கவர்மெண்ட் எதிர்த்து கேள்வி கேட்குறாங்க, என்ன காரணம் ஏது காரணம், அவன் தீவிரவாதி செத்து போயிட்டான், அசால்ட்டாக போயிட்டாங்க. அவன் தற்கொலைக்கு வந்து ஆறுதல் சொல்லவோ அது சொல்லவோ எதுவுமே செய்யலைங்க. அந்த மாதிரி போயிட்டாங்க. இது என்ன அப்படின்னு சொல்லி அவங்க இங்கே வந்து அந்த பசங்க எல்லாத்துக்கும் உணவு அவங்களே ஏற்பாடு பண்ணி கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அப்போ உண்மையிலேயே மன அளவில் பாதிக்கப்பட்ட இந்த சமூக ஆதாயம் இருக்க போய் தானே இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஆதரவு பெருகுது. அதே மாதிரி இன்னும் நிறைய சொல்லிட்டு போகலாம், இன்னும் நிறைய இருக்குது. ஆனால் இந்த வீடியோ பெருசாகிட்டே போகும். அடுத்த அப்டேட் நான் உங்களுக்கு தரேன். நன்றி, வணக்கம்.